பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு என்ன அப்டின்னா, ஒரு சண்டே விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இது ஃபுல்லா நான் கிளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்டின்றது தான் இந்த விளாக் ஃபுல்லா கன்டின்யூ ஆகும். ஸோ இதுதான் என்னோட பெட், என்னோட காட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எங்க ஹாஸ்டல்ல வந்து 2 காட் இருக்க மாரி தான் இருக்கும். இந்த டைம் எனக்கு கீழ உள்ளது கிடைச்சிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி இதே ஹாஸ்டல், இதே ரூம்ல மேல இருக்க காட்ல இருந்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கீழ கிடைச்சது அப்படியே ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ நான் இங்க வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேல ஆனாலும், நான் இன்னும் வந்து எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. எனக்கான கப்போர்ட் எதுன்னு கேட்டு எதுவுமே எடுத்து வைக்கல. பட் இந்த டைம் வந்து எடுத்து வச்சிரலாம். ஏன்னா, பெட் ஃபுல்லா நான் திங்ஸ் வச்சுட்டு இருக்க மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. எல்லாமே பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, டானிக், சீரம் அ எல்லாமே என்னோட பெட்ல இருந்துச்சு. ஸோ நான் அதனால எனக்கான கப்போர்ட் எதுன்னு கேட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கப்போர்ட்ல வந்துட்டு எல்லாரோட வெஷல்ஸ் இருந்துச்சு. என்னன்னா பிளேட்டு, டிஃபனு எல்லாமே இருந்துச்சு. தென் ரூமுக்குள்ள கட்டுற கயறு, எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இந்த கப்போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் இருக்கும்போது இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறதுனால, நான் இத கிளீன் பண்ணி நான் இதுல தான் வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். பட் எடுத்த எல்லாத்தையும் எங்க வைக்கிறது அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஏன்னா, அதுல அவ்ளோ திங்ஸ் இருந்துச்சு. வேணுன்றது, வேண்டாதது டப்பா, பிளாஸ்டிக்ல அதாவது ஃபுட் வாங்குனது, வெளில இருந்து ஆர்டர் போட்டு வாங்குன டப்பா, நெறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோடதுமே கொஞ்சம் நான் அதுல வச்சிருந்தேன். என்னோட டிஃபன் பாக்ஸ், பிளேட் எல்லாமே அதுல இருந்துச்சு. ஸோ அத அந்த பக்கம் கிளீன் பண்ணி, தண்ணி ஊத்தி கழுவி வச்சுட்டு, நான் அடுத்து ஒரு சைட்ல வேற வேல பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன அப்டின்னா, ஆல்ரெடி நான் இங்க ஒரு பேக் இருந்துச்சு. என்னோட ஹாஸ்டல்ல தான். ஸோ அதுல இருந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா, அது 2 மந்த்ஸ்க்கு மேல வந்து உள்ளே இருந்ததுனால, நம்ம வாஷ் பண்ணிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் மடிச்சு நான் அப்டியே வச்சிருந்ததுனால, இப்போ வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சிரலாம். ஏன்னா, ஒரு குட்டி பேக் வந்து என் பெட்லயே இருக்க மாரி இருந்துச்சு. ஸோ அந்த பேக்ல இருக்கிறதெல்லாம் வேற ஏதாவது ஒரு இதுல மாத்திரலாம். ஸோ பெட்ல இருந்து நம்ம காலேஜ் கொண்டு போற பேக் மட்டும் இருக்கட்டும். மத்தெல்லாம் மாத்திரலாம் அப்டின்ற ஐடியால தான் நான் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ நாள் ட்ராலி வந்து அக்கா வீட்ல இருந்துச்சு. ஸோ ட்ராலி நான் இப்ப தான் கைக்கு கிடைச்சுச்சு. எதையுமே நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அன்பேக் பண்ணவே இல்ல. எல்லாமே அது உள்ள அப்டியே இருந்துச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் நான் ஃபைல் எடுத்துட்டு போனேன் அந்த ட்ராலில இருந்து. மத்தபடி நான் எதையுமே எடுக்கவே இல்ல அப்டிங்கிறதுனால, எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ இது என்ன அப்படின்னா, சோப்பு வைக்கிற கவர். இது எத்தன பேர் வீட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சோப்ப வந்து அதுக்குள்ள வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணணும். அப்பன்னா நம்ம கையில புண்ணு வராது. ஸோ இந்த மாரி தான் வந்து அந்த கப்போர்ட வந்து நான் கிளீன் பண்ணேன். இதுக்கு இடையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு நான் இன்னொரு விளாக்ல அப்லோட் பண்றேன்.